தாமிர சத்து பத்தி பார்க்க போறோம். தாமிரம் நம்ம உடம்புல வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு பண்ணுது, அது எந்தெந்த விஷயங்களுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது, இது குறைந்ததுன்னா நமக்கு என்னென்ன உடல்ல அறிகுறிகள் தெரியும், நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும், இது எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த நியூட்ரிஷன் டாபிக்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளுடைய உடல்ல வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவோம். அதாவது நம்ம பாடி மெட்டபாலிசம் நடக்கும், அதை வந்து ஒழுங்கா நடத்துறதுக்கு இது வந்து இந்த தாமிரம் வந்து உதவி செய்யும். இரண்டாவது, நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் சொல்லுவோம், ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு இது வந்து உதவி செய்யுது. அடுத்து அயன் மெட்டபாலிசம் சொல்லுவோம். அயன் வந்து நமக்கு நம்ம உடல்ல நிறைய வேலைகள் செய்யுது. அயன் மெட்டபாலிசம் சொல்லும்போது நம்மளுடைய குளுக்கோஸ், அதாவது நம்மளுடைய கணக்குல போய் நம்மளோட குளுக்கோஸ் எடுத்துட்டு போய் ரத்தத்துல கலந்து ஒவ்வொரு பாடி செல்ஸ்குள்ளாலையும் நம்மளுடைய சேர்க்க வேண்டிய வேலையை வந்து நம்ம அயன் தான் செய்யும். அந்த அயனை வந்து அந்த அயன் மெட்டபாலிசத்தை கரெக்டா செய்யறதுக்கு இது வந்து நம்ம தாமிர சத்து ரொம்ப முக்கியமான சத்தாக விளங்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்மால 95% வந்து பாத்தீங்கன்னா தாமிரத்தாலதான். ஸோ அதனாலதான் இதோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். நம்ம முன்னோர்கள் வந்து இந்த தண்ணியை வந்து தாமிர பாத்திரம், அதாவது காப்பர் பாத்திரத்துல வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ற அளவுக்கு அதை வந்து நமக்கு பழக்கியிருக்காங்க. ஸோ ஆனா அதுல வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும், அதை நம்ம கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும். அதாவது அந்த ஃபங்கஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்துடும். அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணலன்னா அது வந்து சரியான பலன் அடிக்காது, அது வந்து அட்வர்ஸ் எஃபெக்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாமிர பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ தாமிரம் நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ மூட்டு மற்றும் எலும்பு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம், அதோட ஹெல்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தான் நமக்கு நோய் வராம நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை வந்து வளர்க்கறதுக்கு இது வந்து உதவி செய்யுது. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வளர்ச்சிதை மாற்றம் நம்மளுடைய பாடி மெட்டபாலிசத்துக்கு உதவி செய்யுது. அடுத்தது நம்மளுடைய பாடியோட சரியான வளர்ச்சி அதுக்கு உதவி செய்யுது. தைராய்டு ஆரோக்கியம், தைராய்டுங்கிறது நம்ம முதல்ல நம்ம நேரம் நின்றுட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு தான். கழுத்து கீழே ரொம்ப சின்னோண்டு உறுப்பு தான் அது. அது வந்து நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம் செய்யுதுன்னா அந்த 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 தைராய்டை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த தாமிரம் வந்து ரொம்ப முக்கியம் உதவி செய்யும். நம்மளுடைய வயதான தோட்டத்தை வந்து தடுத்து நம்ம இளமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. அதே மாதிரி தலைமுடி ஆரோக்கியம், நம்மளுடைய ஹேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்கின் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணிகள்னு சொல்றோம். நம்ம அதை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தலைமுடி ஆரோக்கியத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த தாமிர சத்து நம்ம உதவி செய்யும். இப்போ இது குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல என்னென்ன சத்துக்கள், நமக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப களைப்பா, நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்பு வந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா நமக்கு குளிர்றது போல தெரியும். ஸோ அதே மாதிரி தோல் அலர்ச்சி, தோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிக்கடி ரேஷஸ்ன்னு சொல்லுவோம், அது வரும். உடல் சோர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஒரு சின்னதா அடிபட்டா கூட நம்ம எலும்பு போய் உடச்சிடும். ஸோ அது மாதிரி இது மாதிரி அறிகுறிகள் நம்ம உடம்புல வந்து நமக்கு தெரியும். ஸோ மோசமான உடல் வளர்ச்சி, அதாவது பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த தொங்கி போயிடுறது, கழுத்துக்குள்ள, இடுப்புட்ட, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல கிடைக்கிறதுக்கு இது வந்து இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தாமிரம் வந்து கம்மியா இருக்குன்னா எந்தெந்த உணவு வகைகள்லாம் நமக்கு வந்து இது கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 100 கிராம் எடுக்கும்போதும் எந்த உணவு வகைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, இனிப்பு உருளைக்கிழங்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 0.3 மில்லிகிராம் வந்து எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா 2.5 மில்லிகிராம் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. ஸோ முந்திரி வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும்போது ஒரு 2.2 மில்லிகிராம் நமக்கு இந்த தாமிரம் கிடைக்கும். அதே மாதிரி டார்க் சாக்லேட்ல வந்து 1.8 மில்லிகிராமும், அவகடா அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 0.2, பன்னீர்லையும் கொண்டக்கடலையும் 0.4 மில்லிகிராமும், காளான் வந்து பாத்தீங்கன்னா 0.9 மில்லிகிராமும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு 100 கிராம் எடுக்கும்போதும் நமக்கு இவ்வளவு அளவுகள்ல நமக்கு கிடைக்கும். டாக்டர் ஊட்டச்சத்து மருத்துவம் பத்தி எவ்வளவு தெரியும் அப்படின்னு சொல்ல டாக்டர் வேஸ்டாங்க என்ன சொல்றேன்னா நமக்கு 1 மூணு மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு தாமிர சத்து தேவை. ஸோ அந்த அது தேவைப்படும் போது நம்ம உணவுல எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு 3 மில்லிகிராம் வந்து ஒரு வளர்ந்த ஆணுக்கு தேவைப்படுது, இல்ல ஒரு பாலூட்டும் தாய்மாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்தாதான் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த முழு சத்துமே கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே சேர்ந்து எடுத்தா கூட முழுசா நம்மளால தாமிர சத்து நம்ம உடம்புல எடுக்க முடியுமாங்கிறது கேள்விப்படலாம். உலகத்தின் தலை சிறந்த நிறுவனமான நம்மளுடைய நியூட்ரிலைட் நிறுவனம் நமக்கு டெய்லி பிளஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது டெய்லி பிளஸ் வந்து நமக்கு வந்து ஒரு டேப்லெட்லயே 1.7 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து தாமிர சத்து இதுல கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு குழந்தைங்க சின்ன விளையாடும் போது சின்ன குழந்தை அடிபட்ட கூட எலும்பு உடஞ்சிரும், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கும் வந்து அது தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் சியோபோல் அப்படிங்கிற நம்மளுடைய மல்டிவிட்டமின்ல நமக்கு வந்து கிடைக்குது. அதுவும் வாங்கி கொடுத்து அதனால பலன்